வணக்கம். இன்றைக்கு சூர்யா அவர்கள் நடித்த கருப்பு திரைப்படம் வெளியாகிறதா இருந்தது. சில காரணங்களாக கொஞ்சம் தள்ளி போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில திடீர்னு ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்தது. வட மாநிலங்களில் மும்பை, புனே, வாரணாசி 3 இடங்களில் படம் திடீர்னு ஸ்கிரீன் ஆயிடுச்சு. அங்கேருந்து படம் ஓடுறதை பார்த்துட்டு ரசிகர்கள் நிறைய பேர் கூப்பிடுறதை பார்த்து எங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சது. தயாரிப்பாளர்களும் எல்லாரும் ரொம்ப மிக அதிர்ச்சியானோம். ஏன்னா அங்கேருந்து படம் ஓட ஆரம்பிச்சது. அதுலேருந்து கிளிப்ஸ்லாம் கட் பண்ணி போட ஆரம்பிச்சாங்க. ஸோ உடனடியாக தொடர்பு கொண்டு யார் என்னங்கெல்லாம் தெரிஞ்சுக்கிறவங்களே அது 1 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சொல்லி அவங்க படத்தை ஸ்டாப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஏன்னா அது கூட அவங்க நாலேஜ் இல்லை, நாங்கள் தான் கண்டுபிடிச்சி எந்த தேட்டர்லாம் சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு இது ஒரு யாரும் நடந்து போச்சு சார், எங்கள் சைடில் தப்பாச்சுன்றதை அவங்களும் அட்மிட் பண்ணிட்டாங்க. அதனால நம்ம எல்லாரும் நம்மளுடைய கருமையான கண்டென்ட், ஏன்னா இங்கே நம்ம இருக்கிறதுலே சேஃபஸ்ட் இந்த வேர்ல்டு கியூபுக்குள்ள படங்கிறது தான். இங்கிருந்து எங்கேயும் போகாத ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அது உடஞ்சு போனதில் மிகப்பெரிய அப்செட் ஆயிருக்கு. எனக்கு அந்த மாதிரி இது மேலே இது நடக்கக்கூடாது என்பதற்காகவும் எப்படி நடந்து விசாரிக்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். அவங்களும் தன்னுடைய தன்னலை விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. நாங்களும் எங்களுடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். இருந்தால் கூட ஒரு படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அநீதி இழைக்கப்பட்டதாக நினைக்கிறோம். இது அது எவ்வளோ நேரம் ஓடிச்சு, நீ அதனுடைய பைரசி இப்போ வருமா, கொஞ்ச நேரத்தில் வருமா, நைட்டு வருமா, நாளைக்கு வருமா, இது ஜனநாயகன் மாதிரி திருப்பி இது ஒரு பைரசியில் மாட்டிக்குமான்றது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்கு. ஏன்னா ஒரு 140 கோடி செலவில் எடுக்கப்பட்ட ஒரு படத்துக்கு இந்த மாதிரி நிலைமை வந்தால் தயாரிப்பாளர் நிலைமை என்ன ஆகுறது? ஏன்னா தயாரிப்பாளர்கள் ஆல்ரெடி OTT வியாபாரம் சரிந்து பாதிக்கும் கீழே விலை இன்னைக்கு ப்ரொடக்ஷன் காசு